மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள் நம்ம ஆவலாக கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஸோ எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ராசி பலன் பார்த்துட்டு நிறைய எனக்கு அதே மாதிரி இருக்குது, அவர் சொல்கிறதெல்லாம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ மீண்டும் இந்த வருகிற மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபிக் நேயர்களும் கோடான கொடி ரசிகர்களுக்கும் இன்னைக்கு அகஸ்தியன் நான் சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நார்த் சைடு கன்ஃபார்மாக எர்த்குவேக் போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு காலையில் கூட நேபாள் கிட்ட வந்திருக்கு, 6.1 ரிக்டர் அளவு வந்திருக்கு. ஸோ சென்னையிலும் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓரளவுக்கு பெருசாக இருக்காது, தண்ணி இருக்க பகுதியில் வராது, இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, நல்லது. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது, அப்புறம் சொல்லுவாங்க. இருந்தாலும் மக்கள் லைட்டாக அச்சத்தில் இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு? யாரும் பீதியாடாங்க. இது நேச்சர் டிசாஸ்டரில் யாரும் பீதியாங்க. எந்த நேரத்தில் வர யாருமே நம்மளால சொல்லதான் முடியும். உலகத்தில் எந்த ஒரு பொருளாலேயோ யாராலையுமே அதை நிறுத்த முடியாது. அது தெய்வத்தோட வழி. தெய்வத்தை நம்ம ப்ரே பண்ண தான் வரக்கூடிய எண்ணங்கள் போகும். இயற்கையும், அதாவது பாசிட்டிவான நம்மளோட வைப்ரேஷன், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் பேசுறது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் பேசுகிறப்போ அந்த காஸ்மிக் எனர்ஜி மாறும். அந்த காஸ்மிக் எனர்ஜி மாற சொல்ல ஆட்டோமேட்டிக்காகவே வரக்கூடிய எண்ணங்கள் தடுத்துருந்தாங்க. அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. நிறைய வழிமுறைகள் நமக்கு எவ்வளோ காமிச்சிருக்காங்க. அந்த வழிமுறைகள்லாம் இருக்குது, எல்லாமே பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை பற்றி அதை கவலைப்பட வேணாம். ஆனால் அதர் ஸ்டேட் கண்டிப்பாக நார்த்தில் அதர் ஸ்டேட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, நல்லது. கண்டிப்பாக சார். மெட்ரோபிக் நேயர்கள் அனைவரும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றா கேட்டு கோவில் போகிறதாதும் அதுக்கான பரிகாரம் செய்து அவங்களுடைய பலன்கள் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வருகிற மாதம் எப்படி இருக்க போகுது சார்? பர்டிகுலராக இந்த வருஷம், அதுவும் இந்த மாதம் மேஷராசியில் அவங்க டைம் சரியில்லை. பேசுகிற வார்த்தைகள், கடினமான பேச்சுகள் வாங்குது, வேலையில் திட்டு வாங்குவாங்க, ஒரு நிம்மதி இருக்காது. அப்பா அம்மா கிட்ட கூட ஒரு நிம்மதி இருக்காது. அவங்க பேசுகிற வார்த்தைகளால் இவங்க டைஜஸ்ட் பண்ண முடியாது. எப்படி பேசணும்னு தெரியாத நிலைமையாக பேசுவாங்க. அது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே சில ப்ராப்ளங்கள் ஏற்படும், ஒற்றுமை இருக்காது. அது மாதிரி 4 கிரகங்கள் ஆல்ரெடி உள்ளே வந்துடுது. அது கூட சனி வேறு வரப்போகிறான். சனி 12ஆம் இடத்துக்கு விரையாதிபதி. அது இல்லாமல் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எதுவுமே ஹேண்டில் பண்ணுங்க. திருமண தடைகள் அதிகமாகும், வாழ்க்கை பொருளாதாரங்கள் குறையும், பணங்கள் எங்கே வச்சுன்னு தெரியாது, பணங்கள் எப்படி போச்சுன்னு தெரியாது. யார்கிட்ட கடன் கொடுக்குறோமோ பார்த்து செயல் பண்ணி கொடுக்கணும். ரியல் எஸ்டேட் பண்ண சொல்ல இடத்த பார்த்து வாங்கணும். இடம் செயல் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். பணம் கொடுக்குறப்போ இதுதானா அதுதானே பார்த்து செய்யும். எந்த ஒரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு வழிகள் நல்லாயிடும். எந்த ஒரு பொருளுமே கேர்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு வழிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரணும். அதுக்கான வழிபாடுகள் முருகர் வழிபாடு. அது இல்லாமல் 7.5 சனி அவங்கள தொடங்குறதுனால இவங்க உப்பியை சனி பகவானை போய் பார்த்துட்டு வர்றது நல்ல பலன் கொடுக்கும். ஸோ போயிட்டு அவங்களுக்கு திருநள்ளாறு போயிட்டு வருது. அதுவும் அடுத்த மாதம் கண்டிப்பாக திருநள்ளாறு போயிட்டு அதுக்கான வழிபடாங்க. 5 கிரகங்கள் ஒரு இடத்துல உட்காரும். ஒரு கிரகம் மாறிடும், 4 கிரகங்கள் உட்காரும். அப்படியே அந்த 4 கிரகங்கள் உட்கார சொல்ல ஒரு புள்ளியான வழிகளில் சில இடத்துல பிரச்சனைகள், வாகனங்கள் நிறுத்துறது, இல்லை வாகனங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, இல்லை அந்த இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகுது, முட்டி கீழே காலில் வலி, இல்லைன்னா ப்ரீத்திங் வயிறு, இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கும். தூக்கமின்மைகள் வரும். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த 1 மாதம் கேர்ஃபுல்லாக நல்லது. இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு, அமைதி, தியான வழிமுறைகளை முயற்சி பண்ணுங்க. இதில் கொஞ்சம் பீஸ்ஃபுல் கிடைக்கும், அறிவுகள் எட்டும், செயல்கள் நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். சார், ரிஷபராசி பர்டிகுலர் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே அருமையாக இருக்குது. பல வழியில் பணங்கள் வரும், செயல்பாடுகள் நல்லாயிருக்கும். வேலையில் டிகிரேட் ஆனவங்க உயர்ந்த நிலைமைக்கு போவாங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாடு தவிக்கிறவங்க வழி வரும். எக்ஸாம் எழுதக்கூடிய பசங்களுக்கு நல்ல மார்க், நல்ல வழி கிடைக்கும். அதே மாதிரியா வெளிநாட்டு பயணத்துக்கான வழிகள் கிடைச்சி செயல் பண்ணணும். அங்கே ஊரில் இருக்கவங்களும் அந்த வேலைகள் மாற்றங்கள் எதிர்பார்ப்பாங்க. புது இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க, புது இடம் கிடைக்கும். வேறு வீடுகள் கிடைக்கும், அதெல்லாம் வீடுகள் அமையும். வேறு இடத்துல போய் உட்காரணும்னு நினைப்பாங்க, அதுலேயும் வழி கிடைக்கும். நல்ல வருமானங்கள், எதிர்பார்க்காத பணங்கள் அவங்க கையில் சேரும். அந்த நன்மைகள் ஏற்பட போது. அது இல்லாமல் வழிமுறைகள் நல்லாயிருக்கும். புது வேலையை பார்க்கலாம், அது இல்லாமல் புது இடத்துக்கு போகலாம். அது இல்லாமல் நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா செயல்,
அதாவது கோல்டு தங்கம் வாங்குறவங்களுக்கு அந்த உயர்வு நிலைகள், அந்த தொழில் இருக்கவங்களுக்கு, அதாவது ரிஷபத்தில் இருக்கவங்க, சுக்கரனோட தொழில் பண்ணக்கூடியவங்க, பேப்பர் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அதில் ரியல் எஸ்டேட், இவங்களுக்கு எதிர்பார்க்காத படங்கள், எதிர்பார்க்காத விற்கிற நிலைமைகள், 11 லாபத்தில் சனி வர 5 கிரகமே லாபத்தில் உட்காந்துருக்கு. இந்த லாபம் அவங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்குது. முருகரை வேண்டதோட பெருமாளை வேண்டுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை கோயில் போங்க, எல்லா பிரச்சனைகளும் தீரும். பெருமாளுக்கான வழிபாடு பண்ணுங்க. பல மாற்றங்கள் இந்த ரிஷபராசியில் நடக்கிறதுக்கு இந்த 1.5 மாதத்துலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். மிதன் ராசி, எவ்வளோ கஷ்டங்கள், பணம் விரயம், செலவு மேலே செலவுகள், எவ்வளோ பண்ணாலும் எந்த செலவும் கட்டுக்கடங்காத போகக்கூடிய நிலைமைகள். அதுவும் பர்டிகுலராக மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த திருவாதிரை புனர்பூசம் சரி, மிருகசீஷம் சரி, ரொம்ப அதிகமான செலவுகள். இப்போ நிம்மதி இல்லாத இருக்கும், வேலையில் வழி இல்லாமல் இருக்கும். ஆனால் 10ஆம் இடத்துல சனியும் வரார். இப்போ சூரியன் போய் உட்காந்துட்டாரு, புதனும் போய் உட்காந்துட்டார். வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும், புது வேலை கிடைக்கும், புதுசான வழிகள் கிடைக்கும், வெளிநாட்டு வரவுகள் வழிகள் சேரும், எதிர்பார்க்காத பணங்கள் சேரும், பெற்றோர்கள்கிட்ட இருந்து ஒரு பிரச்சனைகள் இருந்து அது வழிகள் வந்துடும். எல்லா வழியிலும் ஒரு நன்மைகள் கிடைக்க மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து நல்ல ஒரு வழிகள் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே வேறு ஊர், வேறு இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க, அது வழிகள் கிடைக்கும். திருமணங்கள் தடையாக இருக்க ரொம்ப நாளாக நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை, பல வழக்குகள் சம்பந்தப்பட்டது ஒரு புது முடிவுக்கு வரும். அதே மாதிரியா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் ஏற்பட்டு அதுக்கான வழிகள் ஏற்பட்டு செயல்பாடுகள் நடக்கும். அதே நேரத்தில் இவங்க முருகர் வழிபாடு பண்ணலாம். பெருமாளுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணனா, சுக்கிரன் அங்கே போய் உட்கார்ந்துருக்கான். ஸோ 10ஆம் இடத்துல அவன் நல்ல வழி கொடுப்பான், எதிர்பார்க்காத பணத்தையும் கொடுப்பான். சில மனசு குழப்பங்கள், நிவர்த்திகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். நல்ல வழிகள் காத்திருக்கு. மார்ச் 10ஆம் தேதி எதிர்பார்க்காத வழிகள் இவங்க பார்க்கலாம். கடகராசி, அதிலும் புனர்பூச நட்சத்திரம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் நல்லா இருக்கு. பர்டிகுலராக பூசம் ஆயில்யத்துக்கு நல்ல வழிகள், பழைய வழக்குகள், பழைய வழக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள எதனா டைவர்ஸ் கேஸ் தான் அந்த தீர்வுகள் ஒன்று கிடைக்கும். எப்போ எதிர்பார்க்காத விற்காத ஒரு லேண்ட், அந்த லேண்டை விற்று ஒரு புது வழி பண்ணக்கூடிய நிலைமை அவங்களுக்கு ஏற்படும். அதில் கேஸ் தான், அந்த கேஸ் ஒரு நிவர்த்தி வரும். அது இல்லாமல் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வழிகள் வரும். பண வரவுகள் எதிர்பார்க்காம இருக்கும். பல திட்டங்கள் தீட்டிருப்பாங்க, அந்த திட்டங்களோட வழி வரும். பேப்பர் சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் குரு சம்மந்தப்பட்டது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ், அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் பெருசாக டெவலப் ஆகும். வழிகள் கிடைக்கும். இடங்களை வழி மாற்றி செயல்கூடிய திட்டங்கள் ஏற்படும். நல்ல விலைக்கு போகும். நல்ல விலைக்கு வாங்கக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் எதிர்பார்க்காம இருக்கும். சனி உங்களை விட்டு நகர வீட்டோட லக்ஷ்மிகள் ஆரம்பிச்சிடும். சனி நகர ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. முருகர் வழிபாடு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பெருமாளை தான் வழிபடணும். பெருமாளை புதன்கிழமையில் போய் வழிபடணும். தட்சிணாமூர்த்தி கண்டிப்பாக விளக்கத்தரும். இதை ஏற்றினா மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வழிகள் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்த மாதம் பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு காத்திருக்கு. சனியோட விட்டு போச்சு, அஷ்டம சனி போச்சு, அதுக்கான வழிகள் தேடி நிற்க போகிறீங்க. புது வரவுகள், புது பணங்கள், எல்லை இல்லாத ஒரு வழியை அவங்க வீட்டில் சேரும். அந்த பெரிய பிரச்சனைகள், கோர்ட் கேஸ், வழக்குகள், இடம் வைக்கிறதெல்லாம் ஒரு வழிகள் உங்களுக்கு கிடைச்சிடும். சிம்மராசி, பர்டிகுலராக மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரத்துக்கு பயணம் வேணாம். எல்லாரும் ஒரு பயம் ஊத்துறாங்க. ரொம்ப பிரச்சனைகள் வரும். அஷ்டமத்தில் போய் சனி போகுது, எதுவும் ஆகாது. ஏன்னா அவன் 6க்கும் 7 அவன் போய் அஷ்டமாதிபதியில் போக்குவரத்தில் லாபத்தில் தான் கொடுப்பான், வழி பண்ணி கொடுப்பான். அவன் குரு வீட்டில் போய் உட்காரப்போ குரு ஸ்தானாதிபதியாக இருக்கார். அதே நேரத்தில் 7ஆம் வீட்டில் ராகு வரார். ராகுவோட பலன்கள் பல வழிகள் மடங்கு உருவாயிரும். அது இல்லாமல் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் உதவிகள் வரும். அது இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். புது தொழில்கள் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிக்கு குதூகலங்கள் வரைக்கும் பல மேடைகளில் வழிகள் வரவேற்புகள் ஏற்படும். எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும். ஏன்னா யாரும் அஷ்டம சனி போனால் பிரச்சனை வரும். அது இல்லாமல் லாபாதிபதி அருமையான குரு மாறுறார். அந்த குரு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய இருக்கும். அது இல்லாமல் இவங்களுக்கு இப்போ அஷ்டமாதிபதியில் எல்லா கிரகங்களும் போய் உட்காந்துருக்கான். ஸோ அஷ்டமாதிபதி உட்காந்துருக்கிறதுனால அவன் மீனத்தோட வீட்டில் உட்கார்ந்ததுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, செயலிடும். புது வீடு வாங்குவாங்க,
புது இடத்துக்கு வழி வரும். பேங்க் சம்மந்தப்பட்ட லோன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்க்காத லோன்கள் அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக வழி பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அது இல்லாமல் இவங்களோட தொழில் ஸ்தானத்தில் வழிகள் வந்து உற்பத்தி ஆகும். அது இல்லாமல் இடம் சம்மந்தப்பட்டது லேண்ட் பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எந்த ஒரு பயம் இல்லாமல் பணத்தை போடலாம், பணத்தை வாங்கலாம். அதெல்லாம் நிறைய கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் அந்த பணங்கள் அவங்க வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செயல்கள் நல்லாயிருக்கும், வெற்றியும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பெற்றோர் வழிகள் சில வழிகள் இருந்தாலும் நல்ல பலன்கள் ஏற்படும். அது இல்லாமல் கர்மக்கா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா முன்னோருக்கு பித்தருக்கு தப்புறம் கொடுக்குறது, இதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாலை போய் பார்க்கறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் குருவுக்கு நிவர்த்தி பண்ணி கேட்க ஒரு பெரிய வழிகள் அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை சொல்லலாம். கன்னியாராசி, அதுவும் உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு நிறைய தேவையில்லாத குழப்பங்கள், பண விரயங்கள், செலவுகள், இப்போ வர்றதுக்கு முன்னாடி செலவுகள், ஒரு நிம்மதியில் வேலையில் அப்படியே ஸ்டாக்னட், அந்த வேலையோட வளர்ச்சி கிடையாது, மேலே ஏற முடியல, வேறு ஊருக்கு போகலாமா, வேறு கிடைக்குமா, வேறு ஊரில் போய் ஜம்ப் ஆகிடலாமா, என்ன செய்யுது, வீட்டை காப்பாற்ற முடியல, பணங்கள் வாங்கி எது பண்ணாலும் செலவு ஆக மாட்டேங்குது. அந்த செலவுகள் வரதை பார்த்தா ரொம்ப பயத்தில் இருக்குது, எங்கன்னா போயிடலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கன்னியாராசினியர்களுக்கும் பயப்பட வேணாம். இன்னும் ஒரு 1.5 மாதம் காத்திருந்தா குரு மாறுறது, ராகு நல்ல இடத்துல வருவார். உங்களை விட்டு சனி 7ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அந்த 7ஆம் இடத்துக்கு போனதை கண்டத்தில் வரும், பயப்பட வேண்டாம். 7ஆம் இடத்தோட பார்வை கண்ணிக்கே இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். வேலையில் மாற்றங்கள் வரும், புது வேலைகள் கிடைக்கும், வேறு ஊருக்கு போவீங்க. அது இல்லாமல் நம்ம கலைத்துறையில் போகலாமா, இடம் வாங்கலாமா, புது இடம் கிடைக்குமா, இல்லை வேறு இடமா வாங்கலாமா, எதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, எது வந்தால் நமக்கு நல்ல வழிகள் கிடைக்குன்ற மாதிரி, இல்லை ஷேரில் போடலாமா, வேறு எதுனா வழி வருமானு கேட்போ எல்லாத்துக்குமே 1.5 மாதம் கூட வழி வரும். இப்போ 1.5 மாதம் செயல் மூடிக்கிட்ட கம்முன்னு இருந்தீங்கன்னா எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு வழி கிடைக்க போகுது. முருகர் வேண்டதோட அதே நேரத்தில் அதுக்கான வழிகள் நீங்கள் பண்ணுறதோட நீங்கள் வந்து கன்னி தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அதை அர்ச்சனை பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் வரும். கன்னியா தெய்வங்கள் அதுவாக இருக்கக்கூடிய கன்னிகா பரமேஸ்வரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள், இல்லைன்னா உங்களுக்கு 7 கன்னிகள் இருக்கக்கூடிய மனப்பாக்கம், அந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் வரும். குரு வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. சமாதிகள் நிறைய இருக்கக்கூடிய சமாதியாக இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வழிகள் மாறும், பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துரும். எந்த ஒரு பயமும் வேணாம். சின்ன ஆனால் கன்னியாராசியாக இருக்கவங்க குழந்தைகளை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிறது நல்லது. சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதோட வழியில் சில உடல் பாதைகள் வந்து சரியாயிடும் அப்படின்றத. நிறைய கேள்விக்கு சிறப்பான பதில்கள் கொடுத்தீங்க. ஸோ அடுத்த வருகிற இந்த ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் வந்து அடுத்த சில தினங்கள் எடுத்து கண்டிப்பாக படிக்கிறேன். அதுக்கான இது நேரம் ஒதுக்கி நீங்கள் கொடுக்கணும். நல்ல பலன்கள் கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம். மற்ற பின்னாலும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவாங்க. வணக்கம்.